நீ எதுக்கு டீ குடிக்கிற? நீ என்ன தகுதி எடுத்துட்டேன் டீ குடி? பாப்பா சாரி பாப்பா உங்களை இல்லப்பா. வெட்டி என்ன ராமண்ண உட்காரு. எந்திரிப்பா உட்காரு. பெரிய மனுஷன் ஏண்டி வாண்டின்றாரு. ஏன் டீ ஏன் டீ வேணாமான்னு கேக்குறாரு. எப்படி இருக்குன்னா என் ரசிகர்கள் விருப்பத்துக்கு அதை கீழே வச்சு இந்த கொடுமையா உன்னோட சந்தராஜா சந்தராஜா என்ன கொடுக்க முடியா? ராமண்ணா இந்த வாயில ராமதாசனே ராமதாசனே முருகனே என்ன பட்டி குடிக்கிறியா? எடுத்தோடனே இல்ல அப்படிலாம் இல்ல. எங்க அண்ணன் எதுக்கு தெரியல போதுக்கோ. எனக்கு என்ன பிரச்சனை? புருஷனை தெரியல. இதோட நாலாவது வெறும் புருஷன் தெரியும். பெரிய மனுஷன் மாதிரி பேசியா? புருஷன் நடக்காம இருந்தா இருக்கிற புருஷனை தொலைச்சிட்டு வந்திருக்கையா? ஆமா நான் கொல்லல, தொலைச்சிட்டேன். உன்னைய கொல்லாம இருக்கிற வரைக்கும் நீ சந்தோஷமா இருக்கு சரியா? நீ எனக்கு அண்ணன், நீ தானே
நீதான் புருஷன் பார்த்து கட்டி வச்ச இப்ப என்ன இப்ப எப்படின்னா பைக் வச்சு பேச மாட்டேன் என்ன காரணம் தெரியுமா அவர் ஊர்ல நீ யாரும் வேற ஊர்னாதான் உனக்கு கிழிச்சு எரிஞ்சிருக்க மாட்டேன் சரி உள்ளூரு பாவம் பிள்ளை பொழைச்சிட்டு போறாருன்னு விட்டா ஓரம் பண்றாரு என்ன ஆகணும் ஒண்ணுமே பண்ணல ஒண்ணுமே பண்ணாதீங்க நீ அப்படியே காஞ்சி டம்ட்டு ரெட்டாம்ல பத்துறியா அன்னை மாதிரி பேசு நீ பாருங்க சிவமதி அந்த என்ன எங்க அருணவாதியோட உறவு சேர்ந்து இமயமலை நோக்கி போயிட்டு இருக்கிற சாமியாரே சும்மா இருக்கியா இருந்தாலும் இந்த இடத்துக்கு என் முருசனை தெரியும் அந்த நீ வேற சும்மா இருக்கியா வயசான எங்க அப்பாவோ உட்காந்துருக்காங்க என்னப்பு 2 மண்டை ஆடுது நீ பேசாம இருக்கு 2 பேர் என்ன சொல்றீங்க ஆமா நீ பேசாம சீனா கட்டுப்பா சீனா கட்டுற வேலையை மட்டும் பாருப்பா ஆத்தா மாதிரிலாம் என்ன வீட்டுக்கு போலையாப்பா இல்லங்க வீட்டுல வேலை எல்லாம் இருக்காது அவங்களுக்கு காலைல போய் வீட வாசல தொடச்சு கோலத்தை போடணும் புருஷங்காரருக்கு சோறு ஆக்கி வைக்கணும் பிள்ளைகளுக்கு கடப்பணும்ல ஸ்கூலுக்கு எனக்கு எந்த புருஷன் இருக்கேன் நான் செய்யறதுக்கு நீ தான் கட்டி வைக்க மாட்டியா கிடைக்கிறவங்க கூட வேணான்ற வச்சிருக்கேன் நான் கேட்டே விடுவேன் இன்னும் தூக்கல ஏய் அண்ணே கூப்பிடுற நல்லா இருக்கேன் ஐயோ பெருமாள் பொண்ணோட நாடாடுறது பேசாம மடவுல தாக்காயில கோயில்ல போய் மசு தள்ளி பொழைச்சுக்கலாம் அவங்களும் நான் கூப்பிட மாட்டாங்க சரி பாண்டி கோயில்ல போய் மண்டைய வாட்டி கூட பொழைச்சிட்டு இருக்கேன் கையில புடிச்சிட்டேன் கொடுத்து பாரு எப்படி பிடிக்கிறேன்னு மண்டைய பெருமாள் நீ தான் முருகன் நான் கேட்கணும் எனக்கு நான் அப்படி பாருங்க எப்படி நான் முதல்ல எப்படி நான் பார்த்தேன் இல்லங்க எப்ப பார்த்தேன் தெரியுமா எனக்கு 13 வயசு 13 வயசு இல்ல 5 வயசுல என்ன புருஷன் தெரியும் 5 வயசுல எனக்கு மாமாம இருந்தாங்க நீங்க வேற வச்சு 13 வயசுல வயசுக்கு வந்து பிச்சுக்குள்ள உட்காந்து இருக்கேன் என் தாய்க்கு மிக்சி கட்ட வர்றேன் அவர் பிச்சு கட்ட எனக்கு ஒரு நோக்கம் கிளம்பிடுச்சு தொட்டில கிடக்கும் போதே எனக்கு நோக்கம் வந்துச்சு பிச்சு கிடக்கமா பிச்சுக்கு போயிட்டேன் ஏய் என்ன சீனா அவுந்து போட்டு மடிக்கிறாரு இறங்கி போய் என்ன பண்ண அவங்கள அப்படிலாம் பெரியவரெல்லாம் படுத்து எங்க உலகத்திலேயே பண்ணக்கூடாத போக 2 பாவம் தன்னை மறந்து தூங்குறவங்களை எழுப்புறது முதல் பாவம் 2வது பாவம் என்ன தெரியுமா கணவன் மனைவியும் சந்தோஷமா இருக்கிற நேரத்துல ஜன்னல் வழியா எட்டி பாக்குறது முனைய மாதிரி கல்ல விட்டு எறிகிறது இந்த மாதிரி சோழியெல்லாம் ஏன்ட்ட வச்சுக்கிட்டே அப்புறம் குழந்தையோட விட செஞ்சதெல்லாம் நான் வீட்டுல சொல்ல சொன்னேன் நம்மளுக்கு நடக்காதப்ப வேற யாருக்கும் நடக்க கூடாதுன்னு நான் நினைப்பேன் ஆமா நல்ல எண்ணம் தானே இல்ல நல்ல எண்ணம் தானே எனக்கு இந்த எண்ணம் இருக்கிறதுனாலதாங்க இப்படி இருக்கேன் இன்னும் கல்யாணம் பண்ணணும் இந்த கடையில என்ன குண்டாயிட்டே வரேன் அது அப்படித்தான் சின்ன பிள்ளையிலே இப்படியே இருக்கு ஏறவும் மாட்டேங்குது இறங்கவும் மாட்டேங்குது இதுதாங்க நல்லா அப்படின்னு பாருங்க நானே மாமன் பாக்குறோம் அந்த வேலைக்கு சரி இல்ல இல்ல நான் இந்த வேலைதான் யோசிச்சேன் நீ உடனே அந்த வேலைக்கு போகாத இல்லங்க இந்த நாட்டு நடுறது கம்மா இந்த கலாம் இதுதான் உதவும் அது போச்சுடா புரிஞ்சாவா எப்படி அது நாயில எங்க அண்ணன் வெற்றி என்ன பள்ளிக்கூடம் வச்சு பீஸே வாங்காம நடக்கும் மீசகார ஒண்ணு சொல்லுவோம் முழிப்பாப்பா ஒண்ணும் தெரியாதவங்க பழைய நான் புரியலையா
எங்க நீ நல்ல வயலாவே காட்டாத கிளடா காட்டு போய் போய் இருந்தாலும் நான் போயிட்டு புருஷனை வர சொல்லுவா புருஷன் வருவாப்புலன்னுட்டு வந்தாருன்னா கொஞ்சம் அறிவுரை சொல்லி அனுப்புங்க உன் பொண்டாட்டி வந்து சொந்த கதை சோக கதையெல்லாம் சொல்லிட்டு போனப்பா கொஞ்சம் நல்லபடியா பாத்துக்க அடிக்காம கொள்ளாம பக்குவமா குழந்தை மாதிரி வச்சு பாத்து இல்லங்க என்னைய குழந்தை மாதிரி வச்சு பாத்துக்க சொல்றேன் ஏன்னா உலக அறியாத பிள்ளை இல்லையா பச்சை மண்ணு பால் வடிகிற முகம் கையில வெள்ள வச்சா கூட கடிக்க தெரியாத பிள்ளை தெரியுமா நான் கொடுத்து பாரு எப்படி கடிப்பேன் இல்லங்க எலும்பு இந்த மாதிரி சரி ரைட் ஓகே நான் போயிட்டு யார் நினைக்கிறான்னு நான் போயிட்டு என் புரிச்சுன்னு தான் நினைப்பாரு வேற யாரும் நினைக்க டெஃபினெட்லி ஏன்னா நீ மூடு இருந்தாலும் நான் போயிட்டு என் புருஷனை வர சொல்லவா அம்மா நீங்க தைரியமான ஆம்பளை என் புருஷன்கிட்ட பேசி பாருங்க அடி வாயை போட்டு மீற முடியுமா என் புருஷன்கிட்ட ஏங்க அது உண்மைதான் என் கூட கொடுத்தே மீற முடியாது நீங்களாம் மீறிடுவீங்களா புருஷன் வாயை தரணுன்னா நீங்களாம் அவுட் ஆயிடுவீங்க சும்மா சாதாரணமா பேசல இருந்தா ரைட் கம்மிங் த புருஷன் புருஷா டேய் டேய் எங்கோ மரியாதை தாங்க குடும்பம் நடத்துற என்னன்னு கவலை பண்ணணும் நீ ஏன் கவலைப்படுற எது அண்ணே நீ நடத்த வேண்டாம் நீ எனக்கு அண்ணே நீ புருஷனை கூட்டிட்டு வந்து விட்டா மட்டும் போதும் அண்ணன் என்ன பிள்ளை இருக்காதான் கேட்கிறாரு என்னன்னு சொல்றாரு தாய்மார்கள் எல்லாம் சிரிக்கிறாரே ஐயோ இருக்கட்டும் இருந்தாலும் அங்க போய் என் புருஷன் இல்லங்க இப்ப வருவாரு கொஞ்சம் பேசி அனுப்புறீங்களா டே புருஷா டே டே பரவாயில்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு புயல் ராஜிக்காக உட்கார்ந்து இருக்கக்கூடிய கூட்டம் இந்த கூட்டத்தை பார்க்கும் பொழுது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா இந்த நேரத்துல மொத்தமே 4 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க மைசூர்காரவங்க இந்த டீக்கடைக்காரவங்க இப்படிதான் உட்காந்துருப்பாங்க ஆனா இந்த அளவுக்கு ஒரு எப்படியும் குறைஞ்சது ஒரு 35 பேர் உட்காந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் 50 பேர் இருப்பாங்க இருப்பாங்க இந்த 50 பேர் உட்காந்து இந்த வேலை சின்ன பார்க்கறதுக்காக உட்காந்துருக்கீங்க அன்புடையங்க எங்களுக்கு நன்றிங்க வணக்கம் இப்பதான் உள்ள டவுசர் மாட்டிக்கிட்டு இருக்காரு அவசரப்படாதீங்க வந்துருவாரு ஆமா இல்ல என் முண்டாட்டி வந்தாலான்னு கேட்க வந்தேங்க ஆமாங்க அப்படியா நான் கோவப்பட மாட்டேன் எனக்கு நீங்க என்ன முறை வேணும் மாமே அப்ப என் முன்னாடி நீங்க என்ன முறை வேணும் அப்ப வேணும் சொல்லிட்டு போதுங்க என்னத்தை சொல்லி என்னது ஆக போகுது ஐயா தாய் போய்விட்டால் அறுசுவை போய்விடும் தந்தை போய்விட்டால் அறிவு போய்விடுமா வீட்டுல ஒரு அம்மா போயிட்டாங்கன்னா அம்மா இறந்துட்டாங்கன்னா அறுசுவை போயிருமா சாப்பாடு நல்ல சாப்பாடு கிடைக்காம அதே போல தந்தை போய்விட்டால் கல்விக்குரிய அறிவு போயிருமா அப்பா சொல்லி கொடுக்குற மாதிரி வருமா பக்கத்துல இருந்து ஆசான் மாதிரி அப்பா போய்விட்டா அறிவு போயிருமா ஆனால் காரம் போய்விட்டால் சகலமும் போயிரும் இருக்கான் அந்த அளவுக்கு மனைவிக்கு ரொம்ப பெருமை கொடுத்திருக்காங்க மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரும்னு அந்த காலத்துல கவிஞர்கள் சொல்லியிருக்காங்க அது அப்படியே மறுவிடுச்சு இப்ப மனைவி அமைவதெல்லாம் இப்ப புரோக்கர் கொடுத்த வரமா போச்சு ஆமா இந்த பொண்ணு நல்லா இருக்குங்க 50 பவுன் நகை போறேன்னு சொல்லியிருக்காங்க மாப்பிள்ளைக்கு 2 வீலர் வண்டி வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தலையில கட்டி விட்டுறாங்க மாப்பிள்ளைக்கு குட்டியே இருக்காது அவனுக்கு வண்டி ஏற்று இல்லையா யா வரதட்சணை வாங்குவதும் தப்பு வரதட்சணை கொடுப்பதும் தப்புன்னு இருக்கான் ஏயா பெத்த தாய் தப்பேன் சொந்தம் வந்தா அண்ணன் தம்பி உற்றா உணவு எதுவுமே நம்மளுக்கு வேணாம்யா கடைசி வரைக்கும் என் புருஷன் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி நம்மளை நம்பி வர்ற பொங்கலிட்ட போய் காசு கேட்கலாம் ஐயா ஆங்கலாம் ஐயா அப்புறம் விலை மாதுக்கும் முண்டாடிக்கு அப்புறம் இல்லையா வித்தியாசம்
பொண்டாட்டியை சந்தோஷமா வச்சுக்கணும். இப்ப ஒரு விஷயம் சொல்லுவா பாத்துருக்கீங்களா? யாராவது கூட்டத்துக்குள்ள பிரச்சனை பண்ணும்பொழுது எந்திரிச்சு வரான்னு கேட்பாங்க, டேய் இந்த கூட்டத்துக்குள்ள சரியான ஆம்பளை இருந்தா வந்து பேச சொல்றா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆம்பளைன்னா முதல்ல என்ன? தண்ணியை போட்டு ஊர்ல பிரச்சனை பண்ணா அவன் ஆம்பளையா? 10 பேர் அடிச்சுட்டு அவன் ஆம்பளையா? அதெல்லாம் ஆம்பளைக்கு அழகுலங்க. ஆம்பளைக்கு அடையாளம்னா என்ன தெரியுமா? பெத்த தாய் தப்பனை கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்துறா பாருங்க, அவன் ஆம்பளை. கட்டின பொண்டாட்டியை கை நீட்டி அடிக்காம கண்கலங்காம வச்சு காப்பாத்துறா பாருங்க, அவன் ஆம்பளை. அதுவும் அடிக்கக்கூடாது. அது மட்டும் நாங்க பொண்டாட்டியை கல்யாணம் பண்ண மட்டும் போதுமா? அந்த பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணி அந்த பொண்டாட்டிக்கு ஒரு குழந்தைய கொடுக்குறா. குழந்தைய கொடுத்தா மட்டும் போதுமா? அந்த குழந்தைய படிக்க வச்சு அந்த குழந்தைய ஆளாக்கி விட்டா பாருங்க, அவன் ஆம்பளை. இந்த 3 காரியத்தை எவன் ஒருத்தன் சரியா செய்யறானோ அவன் தான் ஆம்பளை. ஆனா நானும் ஆம்பளையாத்தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். என் பொண்டாட்டி சரியில்லைங்க. ஆமாங்க. இப்ப ஊசி முனின்னு நல்லா இருக்குமா? அந்த மாதிரி நான் என் பொண்டாட்டிய 8 லட்சுமி நக்குன்னு தான் நின்னுச்சு. என் உழப்புக்கு நக்கிற உழப்பாச்சா இருக்கு. ஏங்க நீங்க வேற. ஆனா ஒரு விஷயத்துல சொல்லுவையா, ரொம்ப தங்கமான பொண்டாட்டி. ஒரு சொல் வாசகி, படிதாண்டா பத்தினி. படிக்கட்டுல தாண்ட மாட்டா. வீட்டை படிக்கட்டு இருந்தா தானே தாண்டதுக்கு. செவிலேறி குதிச்சுதான் வர்றது. பெரிய ரவுடி விட்டா இருப்பா போல இருக்கு. ஆனா மரியாதை கட்டின புருஷனுக்கு என் பொண்டாட்டியை பார்த்துதான் தெரிஞ்சுக்கணும் மரியாதை இப்படிதான் கொடுக்கணும்னு. வெள்ளி செவ்வா விளக்கமா தெரியும் சொற்பொழி. அந்த அளவுக்கு ரொம்ப தங்கமான மனுஷன். ஆனா கல்யாணம் முடிஞ்சவங்க வீட்டுல வலது காலதான் தூக்கி வச்சா. எங்க அப்பா தூக்கிட்டால இடது கால தூக்கி வைக்க போனா லவக்கம் போய் காலை பிடிச்சிட்டேன். அடுத்து என்னைய தூக்குனாலும் தூக்கிடுவாங்க. அதனால இடது கால விடாம பிடிச்ச மயமாவே கிடக்குறேன். ஆமா, பொதுவாவே ஒரு ஆம்பளைக்கு எப்ப நல்ல நேரம் போகும் தெரியுமா? நல்லா கேட்டுக்கோங்க. கல்யாணம் பண்ற நேரத்துல ஐயர் சொல்லுவார், சீக்கிரம் மாப்பிள்ளையில தாலி எடுத்து கொடுவோம், நல்ல நேரம் போக போகுது. என்னைக்கு கழுத்துல தாலி கட்டுறோமோ அன்னைக்கு பிடிக்கிற கிரகம்யா போயிருச்சு. அது சாகிற வரைக்கும் நம்மளை விடாதியா கிரகம். இதை விட பெரிய விஷயம் தெரியுமா? கட்டுறது தாலியா. ஆம்பளை கட்டுறது ஒரே ஒரு தடவை தான் கட்டியான். ஆனா கட்டுறது ஒரு தடவை தாலியை கட்டினாலும் சாகிற வரைக்கும் அவன் என்னென்ன கட்டியான் தெரியுமா? வீட்டுக்கு வாடகை கட்டியான், டிவி வாங்கினா அதுக்கு லோன் கட்டியான், வட்டி கட்டியான், கரண்ட் பில் கட்டியான், கேபிள் பில் கட்டியான், தண்ணி வரி கட்டியான். இவன் கட்டி கட்டியே பாடையில போற வரைக்கும் கட்டியே சாக வேண்டியதான். அங்கத்துல போட சொல்லுவோம். அந்த அளவுக்கு பொண்டாட்டியை போட்டு சித்திரவதைப்படுத்துறாங்க. நீங்க ஒரு பெரிய மனுஷன் வந்து ஒரு 4 வார்த்தை சொல்லக்கூடாதா? சரி, என் பொண்டாட்டி வந்தானா 4 புத்திமதிகளை சொல்லி அனுப்பி விடுங்க.